வணக்கம். வெல்கம் டு மாத்தியோசி திவ்யா யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிகார்டிங்கான சேனல் தான். ஸோ இப்போது ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் இது எல்லாமே ஒரு மனுஷன் எதுக்காக பண்ணுறான்னா, ஃபஸ்ட் ரீசன் ஃபார் மணி. ஏன்னா இப்போ நம்மளோட ஹெல்த்தை விட நமக்கு இப்போ மணி வந்து ரொம்ப முக்கியமாக போச்சு. அதனால தான் நம்ம ஹெல்த்து, நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு மணி ரிகார்டிங்கான லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு தான் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ மணி பற்றி பேசுகிறதுனால மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் நான் பேசணுன்னு விரும்புகிறேன். ஸோ இப்போது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே முக்கால்வாசி நமக்கு பிரச்சனை என்னென்னா, நமக்கு அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஸோ எதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இது எல்லாமே ஃபினான்ஸ் ரிகார்டிங்காக வருது, தூக்கம் வராமல் இருக்குது, எப்போது என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கடன். ஸோ நம்ம வாங்கியிருக்க கடன் ஒன்று, அதுக்கடுத்தது நமக்கு நிலையான வருமானம் இல்லாமல் இருக்கலாம் சில பேர்த்துக்கு. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா, நமக்கு எப்படி மணியை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, அதிகமான எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, அதிக செலவு வந்து நம்ம பண்ணுறது, கட்டுப்படுத்த முடியாத செலவு நம்ம பண்ணுறது. இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் என்னென்னா, ஒரு 10 மினிட்ஸ் தான். ஏன் 10 மினிட்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணுற நேரம், நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இப்போது உங்களோட பாஸோ, உங்கள் கொலீகோ, ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா, நீங்கள் அந்த வேலையை சின்சியராக உட்காந்து 10 மினிட்ஸ் என்ன ஒரு ஃபுல் டே உட்காந்து செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான பிரச்சனை, பண பிரச்சனையை பற்றி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் யாருமே யோசிக்கிறது கிடையாது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சிங்கன்னாவே உங்களோட பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, நம்ம கையில் கண்ட்ரோலாக இருக்கிறது இப்போ என்னென்னா செலவு. ஸோ நம்ம செலவை வந்து அனாவசிய செலவை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத நீங்கள் உட்காந்து எழுதணும், எழுதியே ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க கடனில் எந்தெந்த கடன் வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரம் முடிக்க முடியும். எப்போவுமே வந்து கடன் வந்து பெரிய கடனை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டா நமக்கு தலைவலி முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சின்ன கடன், இப்போது ஒரு 4 இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு 3 இடத்துல தான் கடன் இருக்கும். அடுத்த சின்ன கடன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ 2 இடத்துல தான் உங்களுக்கு கடன் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். என்கிட்ட எல்லாமே 0 அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு 7ஆம் தேதி கரெக்டாக பேங்க்லேருந்து அமௌண்ட் டெபிட் பண்ணிடுவான் அப்படின்னாலோ, எனக்கு ஒரு 6ஆம் தேதி கடன்காரங்களுக்கு நான் வட்டி கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கில ரெடி பண்ண முடிகிற பணம், நமக்கு ஒரு சேவிங்ஸு அப்படின்ட்டு ஒரு ஆர்டியில் போடுறதுக்காகட்டும், இல்லை நம்ம வீட்லேயே ஒரு ரூ. 200 ஒரு ரூ. 500 எடுத்து வைக்கணும்னு நினைக்கையில ஏன் முடிய மாட்டேங்குது? ஸோ அதோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மாதம் நான் நினைக்கிறேன் என்னால் எடுத்து வைக்க முடியலங்கிறீங்க. இதுவே ஒரு ₹500 நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு கடன்காரனுக்கு கடனாக கொடுக்கணுமோ, வட்டியாக கொடுக்கணும்னாலோ, ஒரு பேங்க்குக்கு இஎம்ஐயாக டெபிட் ஆகுதுனாலோ, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு இஎம்ஐயாக ஒரு 500 டெபிட் பண்ணணும்னாலோ இருக்க முடியுது. அதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் உங்களால். நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக ஏன் ஒரு ₹500 உங்களால் எடுத்து வைக்க முடியல? ஸோ இது எல்லாமே மைண்ட் செட் மட்டும்தான். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அந்த வேல போகிற போக்கில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமு, ஃபோன் சார்ஜ் இல்லாதப்போ, பைக் ஓட்டிகிட்டு போகையில், வண்டி ஓட்டிகிட்டு போகையில், ட்ராவல் இருக்கையில், ஐயோ நமக்கு ₹500 எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு ஆஸ் யூஷுவல் கேஷுவலாக ஆன் த வேல திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடுறீங்களோ தவிர, நீங்கள் ஒரு இடத்துல இப்போ ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த 500 எடுத்து வைக்கணும். நம்மளோட எக்ஸ்பென்ஸில் எதை கட்டுப்படுத்தினா இந்த 500 மாதம் நம்மளால எடுத்து வைக்க முடியுங்கிறத நீங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் தான் வந்து அதை வந்து ஒரு இலக்காக செட் பண்ணி, எப்படி பேங்க்கில் வந்து இஎம்ஐ இந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கன்ஃபார்மாக எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். உங்கள் வீட்டில் உங்களோட ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இந்த மாதம் நான் ₹500 எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சே தான் ஆவேன். அந்த ₹500 ஒரு வருஷம் ஆனாலும் நான் கை தொடமாட்டேன்னா தொடமாட்டேங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்கள் மேலேயே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாட்டி எவனோ ஒருத்தன் தான் உங்கள் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருப்பான், உங்கள் டைம் எடுத்துகிட்டு இருப்பான், உங்கள் எனர்ஜி எடுத்துகிட்டு இருப்பான். முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். அது வந்து நம்ம நினைக்கணும். அதுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட, நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம புத்தி வந்து குரங்கு புத்தி மாதிரி. அது வந்து நிலையாக இருக்காது. அதை வந்து நம்ம மிரட்டி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாம் ஆர்டர் போட்டால் தான் அது இருக்கும். நீங்கள் அதுக்கு ஆர்டர் போடலன்னா மைண்டு குரங்கு மாதிரி உங்களை ஆட வச்சுட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது டெசிஷன். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.